மூணார் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் காட்டு யானை படையப்பாவின் தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இன்றைய தினத்தில் காட்டு யானை அருவிக்காடு மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் சுற்றித் திரிந்து தோட்ட தொழிலாளிகளின் விவசாய விளைவுகளை சேதப்படுத்தியது மட்டுமல்லாமல் குண்டலை சாலையில் உலா வந்த படையப்பா தீர்த்தமலை பகுதியைச் சேர்ந்த பிரதீப் பயணம் செய்த காரை சேதப்படுத்தியுள்ளது. காரில் இருந்தவர்கள் நூல் இலையில்தான் உயிர் தப்பியது. தொடர்ந்து காட்டு யானை செண்டுவாரை பகுதியை நோக்கி செல்வதாக தகவல் கிடைத்துள்ளது. பொதுமக்கள் கவனமாக இருக்கவும், யாரும் இரவு நேர பயணங்களை மேற்கொள்ளும் போது ஆர்ஆர்டியின் கொடுக்கப்பட்டுள்ள உத்தரவின் அடிப்படையில் முன் செல்ல வேண்டும் என்று தற்பொழுது வனத்துறை எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. கடந்த சில தினங்களாக காட்டு யானை படையப்பா தொடர் தாக்குதல் நடத்துவது மூணார் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பயத்தை ஏற்படுத்தியுள்ளது.